what does it truly mean to honor God? Is it just in the words we speak? Or does it live in every action we take? Are our hearts beating in sync with His divine will? Honoring God isn't just a routine, because honoring God is a heart matter. The topic that God has impressed in my heart and has been there in my heart for some time is about the way we are honoring God. ஆண்டவருக்கு என்ன மாதிரி நம்ம மதிப்பு கொடுக்கிறோம் அப்படின்ட்டு ஆண்டவர் நமக்கு உணர்த்திட்டே இருக்கிறத நான் பார்த்து, and I believe that this is something that God wants to speak to His church. You and I are now belonging to the family of God. ஆண்டவரோட குடும்பத்துல ஒன்னாய் இருக்கிறோம் இல்லையா? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், மகிமை நம்ம கொடுக்கிறோமான்ட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல we might be doing it, right? நம்மளுக்கு எவ்வளவு தெரியுமோ அதுல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா God wants us to look deeper into it. God wants us to see a little more deeper. ஏன்னா அங்கதான் நம்மளோட ஆசீர்வாதத்துக்கு ஒரு கீயா இருக்கிறத பார்க்கிறோம். There is a key to our blessing. Why? God says, I will honor those who honor me. ஆண்டவர் கனப்படுத்துவார் யார? அவரை கனப்படுத்துறவங்கள. So when God is going to honor us, அப்போ நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கரெக்டா கொடுக்கிறோமான்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு you need to have the heart of honor. Why am I saying it's a heart of honor? You can look at Mark chapter 7 and verse 6. Mark 7வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். So இருதயம் தூரமா இருக்கிறத பார்க்கிறோம். Heart is a matter of great concern to God. Whatever we do, it has to come from within our heart. நம்ம வந்து by heart நம்ம சிலதெல்லாம் சொல்றோம். Say for example the Lord's Prayer. பரமத்தில் Father who art in heaven அப்படின்னு எது? பரலோகத்தில் இருக்கும் எங்க பிதாவே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? Now if I have by heart this prayer, by heart பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இங்கிலீஷ்ல அது ஃபுல்லா தெரியும், கடகடன்னு நான் இங்கிலீஷ்ல நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். That is offering lip service இல்லையா? ஏன்னா heart is not involved in it. If my heart is involved on the first wordலயே பிதாவேன்ட்டு வர்றதில்ல, my Father who art in heaven, அங்கேயே my heart will melt. அங்கேயே இருதயம் உருகி போயிடும். பரலோகத்தில் இருக்குல்ல என்ன பிதாவே, my Father who art in heaven, அப்பா பிதாவே, you've given me a privilege to call you my Father. Lord, எனக்கு இங்க அப்பா இல்ல, எனக்கு இங்க அம்மா இல்ல, எனக்கு இங்க பிரதர் இல்ல, சிஸ்டர் இல்ல, யாரும் இல்ல ஆண்டவரே, ஆனா நீங்க இருக்கிறீங்களே எனக்கு பிதாவா. அங்கேயே our heart will melt. That's the difference. Be offering lip service and heart service. Okay. So honoring God is a matter of heart. Not making repetitive prayers. தெரிஞ்ச ஜெபத்தெல்லாம் கடகடன் by heart பேசுறதுல அர்த்தம் கிடையாது. It has to come from within you is the word of the Lord. So அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு let's look at what it means to honor God. What does it mean to honor Him? கடவுளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? It is to recognize Him as the highest authority. மிக உயர்ந்த அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். Only He has the highest power, highest authority, highest honor, highest respect. எல்லாமே அவருக்கு மட்டும்தான். அவருக்கு தான் யாருக்கெல்லாம் என்னென்ன மரியாதை கொடுக்கிறோமோ அது 1000 மடங்கு நம்ம சேர்த்து ஆண்டவருக்கு கொடுக்கறது தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம். That is what it means to honor God. Now, what does it mean to dishonor God? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா. இப்போ say for example, I dishonor God little bit. கொஞ்சமா நான் ஆண்டவரை கொஞ்சம் மரியாதை கொடுக்காம விட்டுட்டேன். ஒரு இன்னும் புருஷனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைங்களுக்கோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவெல்லாம் பாஸுக்கோ இல்லைன்னா பிரைம் மினிஸ்டருக்கோ யாருக்கோ நம்ம அதிகமாக கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க. On a scale of 1 to 10,
ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை 10 out of 10, கரெக்டா? 10 out of 10. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, 9.5 out of 10 ஆயிடுச்சு. இஸ் தட் ஸ்டில் அக்செப்டபிள்? ஆண்டவருக்கு அது பரவாயில்லையா? How many of you say it's okay? 9.5 is still pass mark? 95% பரவாயில்ல அப்படின்னு சொல்றோங்க யாரு? நோ. கொஞ்சம் கூட 9.9 எடுத்தா கூட இட்ஸ் நாட் ஓகே. 10 out of 10. You see, இந்த 10 commandments அதுல பார்க்குறோம், ஒரு பிரமாணத்தை நம்ம காப்பாத்தலைன்னா கூட எல்லாமே 0 out of 10. That's the principle of God. So, when he says we have to honor God, he wants us to honor him 10 out of 10, 100%. Today, when we look at our lives, are we living a life that is honoring him 10 out of 10? நம்மளோட வாழ்க்கையை பார்க்கும் போது என்ன மாதிரி கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், என்ன மாதிரி மரியாதை அவருக்கு கொடுக்கிறோம், என்ன மாதிரி ஸ்தலத்துல அவரை வச்சிருக்கிறோம். Day to day life, 24/7, how are we living with the Lord? I want to take you through a story. Okay? This is written in 2 Kings chapter 5. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல இந்த கதையை நம்ம பார்க்கிறோம். நாமான் ஒருத்தர் இருக்கிறார். He is the captain of the host of the army of Syria. He's a very, very God-fearing man. ஆண்டவருக்கு பயந்து நடுங்கி நடக்கிற ஒரு மனிதனா இருந்தார். He was a nice, mighty man of valor. He was respecting his master so well. அந்த ராஜாவை ரொம்ப கனப்படுத்தி இருந்தார். ஆண்டவரை கனப்படுத்துறவரா இருந்தாருன்னு நம்ம முதலாவது வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். ஆனா நாமான் had leprosy. He was a leper. Through all this, imagine his attitude. He was able to maintain an attitude of faithfulness to his master, to God, in all that he was doing. எது செஞ்சாரோ எல்லாத்துலயும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, என்னென்ன வேலையிலையோ எது செஞ்சாலும் நல்லா செய்யற ஒரு மனுஷனா இருந்தார். நான் லெப்பர், நான் என்னால வேலை செய்ய முடியாதுன்ட்டு ஒரு வாட்டி கூட எக்ஸ்கியூஸ் கொடுத்தது இல்ல. How many of us keep giving excusesல? இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டுங்க, இன்னைக்கு என்னால முடியல, எனக்கு கால் இல்ல, கை இல்ல, whatever it is. We limit ourselves with our own limitations. நம்மளுக்கு ஏதாவது limitations இருந்துச்சுன்னா we are trying to limit ourselves. Here we see Naaman, he did not limit himself. He lived life in the best possible way, even though he was a leper. ரீசெண்டா அவர் போயிட்டு யுத்தத்துல ஜெயித்து இஸ்ரேல் கிங்டம்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டார். ஓகே, a little maid அப்படின்ட்டு போட்டிருக்கு. This little girl was captive in Naaman's house. ஒரு சின்ன பொண்ணு. Okay, now this little girl played a very big role. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் யோசித்து பாருங்களேன். We are held captive in somebody's house. இப்போ நீங்க சொல்லலாம், என்னோட வீட்டில் நானே எனக்கு பிரிசன்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட்? ஃப்ரீடம் இல்லை, இது பண்ண முடியல, எனக்கு அது பண்ண முடியல, என்ன ரொம்ப துன்பப்படுத்துறாங்க அப்படின்ட்டு இருக்கலாம். பட் இமேஜின் திஸ் லிட்டில் கேர்ள், இன்னொரு அவங்க வீட்டிலேருந்து அவளை கூட்டிட்டு வந்துடுறாங்க, இன்னொரு தேசத்துலேருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க, இவங்களோட வீட்டில் சேவை செய்யறதுக்கு வச்சிருக்கிறாங்க. They brought this little girl from the land of Israel and kept her captive in Naaman's house to take care of Naaman's wife. அப்ப அந்த பொண்ணோட ஆட்டிடியூட் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. If she had a negative attitude, அவ என்ன சொல்லியிருப்பா? என்னை இங்க கொண்டு வந்திருக்க கூடாது, நீங்க என்னோட வீட்டுக்கு போய் கொடுத்துருங்க, நான் இங்க வேலை செய்ய மாட்டேன், I will not do this work properly அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். But you see this little girl, it looks like she has done a really good job in taking care of her mistress. That the madam அம்மாவை நல்லா கவனிக்கிறத பார்க்குறோம். ஏன்னா மேடம் அம்மா கிட்ட எது சொன்னாலும் அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வந்து she is gained. Whatever she says looks like Mrs. Naaman was able to believe. Why? She won that trust. She was doing her job faithfully even in her prison situation. Captivity la, she was able to do her job well. Today, if you are held captive in some place,
Are we faithfully honoring God in that situation? If you and I are held captive, நீங்களும் நானும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல, பிரிசன் லைஃப் மாதிரி இருக்கிற இடத்துல ஃபெய்த்ஃபுல்லா ஆண்டவரை சேவை செய்துட்டு இருக்கிறோமா? கொடுத்திருக்கிற வேலையை கரெக்டா செய்யறோமா? All of us who are going to offices, to all our jobs, are we doing our jobs faithfully there? Or just எப்படியா டைம் செலவழிச்சிட்டு அப்படியே அப்பா டைம் ஆயிடுச்சு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு இருக்கிறோமா? God watches. You are honoring God in your workplace. எது செய்யறோமோ படிப்புல, are you able to honor God in your studies? Are you just whiling away time? கொடுத்திருக்கிற நேரத்தை நம்ம கரெக்டா செய்யாம இருந்தனா we are whiling away time. Now this little girl did something that was good, that அவங்க கொடுத்திருக்கிற ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. Now she is coming from the land of Israel. இஸ்ரேல் நம்மளுக்கு தெரியும், it's God's land, இல்லையா? They all know God. ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிறவங்க. Now there was this prophet Elisha there. Now this little girl knows that prophet is there. ஆண்டவர் அவர் மூலமா miracles நடத்துவாரு அப்படின்ட்டு அவர்களுக்கு தெரியும். Now this information அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லாம. நான் யாரு, நீ வேணா ஒரு பிரிசனர் தானே, நான் இங்க ஒரு வேலைக்காரி தானே, நான் எதுக்கு சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். She held a solution with her. And the answer was to get Naaman his miracle. அவ கையில ஒரு முக்கியமான கீ இருந்தது. That key was the solution to Naaman's blessing. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்யூஷன்ஸ் கொடுத்திருக்கிறார். He has given us him. How much are we using this key to bring blessings into other people's life? மத்தவங்களோட வாழ்க்கையில நம்ம அந்த கீயை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பதில் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் அந்த கீயை யூஸ் பண்றோம்? How many of us are being a blessing to the people around us? எத்தனை பேர் அதை யூஸ் பண்றோம்? இந்த பொண்ணு பரவாயில்ல, நான் சொல்லாம விட்டுறலாம் பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்திருந்தேன்னா நாமானுக்கு அந்த பிளெஸ்ஸிங் கிடைச்சே இருக்காது. அவ வாயை திறந்து சொல்றா, அம்மா எங்க ஊர்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கிறார், அவர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு அற்புதம் நடக்கும். See, she's not asking to go back. என்னையும் கூட்டிட்டு போங்க, நானும் எங்க அம்மா அப்பா பார்த்துட்டு வரேன் அப்படிலாம் ஒன்றும் கேட்கல. அவ என்ன கேட்டா? நாமான்காக, அவரோட நல்லதுக்காக பார்த்தா. Her heart was a heart that was honoring God. Because it honored God, she could honor her master. மாஸ்டருக்கு என்ன தேவையோ அதுக்கு அவளோட இருதயம் உருகியதை பார்க்கணும். So she is looking after the master's need. And she tells Naaman, let's look at Naaman now. நீங்களும் நானும் ஒரு பெரிய பதவியில இருக்கிறோம். அங்க இருக்கிற வேலைக்காரங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தானா நம்ம எடுத்துப்போமா? Will you and I take a message or an advice from a person who is working very much below us? யோசித்து பாருங்க. ஆமா, உனக்கு என்னமா தெரியும்? உலகத்துல என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, என்னென்னலாம் மெடிசின்ஸ் இருக்கு, இதெல்லாம் நான் பார்த்துருப்பேனே, நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு நாமான் சொல்லியிருக்கலாம். நாமான் அப்படி சொல்லல. Because he was also a man who honored God. He had a heart to honor God. Because he honored God, he honored people. See, work is different. Ana respecting and honoring people as every one of us are equal அப்படின்ட்டு நம்ம மைண்ட்ல ஏத்துக்கணும். Everybody is equal. God shed his blood for everyone. ஆண்டவர் எல்லாருக்காயும் மரிச்சார், எல்லாருக்காயும் ரத்தத்தை சிந்தினார். நம்ம பட்டம் பதவியை பார்த்து பண்ணல. டுடே இன்னைக்கு நம்ம ராஜாவா இருக்கலாம், வைஸ் பிரசிடென்டா இருக்கலாம், நாளைக்கு ஒரு வேலைக்காரியா இருக்கலாம். Doesn't matter. It doesn't matter. God is watching us for who he has made us to be, not because of our position. He is the one who's giving that position. அவர்தான் அந்த பதவியை கொடுக்கிறார், அவர்தான் அந்த பட்டத்தை கொடுக்கிறார். Naaman was able to honor God, so he could see that he could take this little girl's advice. பெருமை உள்ள இருதயம் இருந்துருந்துச்சுன்னா நாமான் wouldn't have taken that advice. அதை கேட்டுட்டு he is going now. நேரா போறார் எலைஷாவை பார்க்க. அங்க எலைஷா என்ன பண்றாரு?
வெளியவே வரல. He didn't come out of his house at all. அவர் என்ன சொல்றாரு, அவரை போயிட்டு அந்த நதியில போயிட்டு ஒரு 7 வாட்டி முக்கிட்டு வர சொல்லுங்க. இவருக்கு செமக்கும். Naaman is used to getting respect, இல்லையா? He is a captain of the army. When he walks in, when he comes with his horses and chariots, there are people coming with him. அவரோட servants are coming along with him. அவரை மீட் பண்ணும் போது how many times நம்மளும் ஒரு ஆசீர்வாதம்னு கேட்கும் போது நம்ம ஒரு மைண்ட்ல we have an image how it should be. We expect certain things, இல்லையா? அவர் நம்ம மேல தலையில கையை வச்சு ஜெபிப்பாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபஸி கொடுப்பாரு. Naaman's expectation was maybe நான் ஒரு பணக்காரா இருக்கிறனால மேபி he'll tell me டெம்பிளில் போயிட்டு ஒரு 3 டப்பா ஃபுல்லாக கோல்டு கீடு ஏதாவது கொடுங்க அப்படி ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் Naaman was disappointed that he was asked to do such a small thing. இவ்வளோதானா நான் பண்ணணும், இவர் என்ன வெளியே கூட வந்து நம்ம என்னை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா போறார். பட் Naaman's servants, again watch, it is a servant. Naaman's little girl, little maid சொன்னனால வந்தாங்க. இப்போ இங்க it's again the servants of Naaman who are looking at him and saying, Naaman, sir, அவர் பெருசா ஏதாவது சொல்லியிருந்தானா பண்ணியிருப்போம்ல, இப்போ சின்னதாக தானே சொல்லியிருக்கிறார், இதை பண்ணிடலாமா பரவாயில்ல அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. If you and I were Naaman's servants, நம்ம எப்படி இருந்திருப்போம்? பரவாயில்ல, நாமானுக்கு என்ன பாரு, அவருக்கு திமிரு பாரு, போறாரு, அவருக்கு தான் லாஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். பரவாயில்லையா, போடுறையா, போய் விழுந்து ஏஞ்சி வரட்டும் அப்படி கூட யோசிப்போம், இல்லையா? But his servants were people who were caring for his master. Today God is looking at us to show honor to him by caring for those who are placed in our authority. நம்மளுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் நம்ம we need to give that care. அந்த அட்டென்ஷனை கொடுக்கணும். That is honoring God. They didn't look and say, it's not my job, இது என்னோட வேலை இல்லை, நான் இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. What did they say? Master, சும்மா ட்ரை பண்ணலாமே. They were concerned that he gets that blessing. Are we concerned that our bosses get that project? Are we concerned? நம்மளுக்கு மேலே இருக்க அதிகாரிகளுக்கெல்லாம் அவங்க வேலை நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு கன்சர்ன்டா இருக்கிறோமா? அவங்களுக்கு திட்டு விழக்கூடாது, நம்ம வேலை செஞ்சா இப்படி பண்ணா அப்படி பண்ணா ஒரு ஐடியா கொடுத்து நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறோமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ள அவங்களுக்கு இப்படி பண்ணா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லி அட்வைஸ் பண்றோமா? படட்டும், இன்னைக்கு போயிட்டு வரட்டும் இருக்கு அந்த மாதிரி பாக்குறோமா? லேட்டா வந்தாருன்னா இருக்கு இன்னைக்கு, இல்ல அதுக்கு முன்னாடி லேட்டா வந்துடாதீங்கன்னு இதான் மெசேஜ் பண்றோமா? இல்ல. சில டைம் we want to have something so that we can have that control, இல்லையா? But God is telling, let go of that control. Don't control your life. Don't control the blessings God has given you. Ada control நீங்க வைக்காதீங்க. Give it up. Give it up to God. Give it up to God. Let the other person be blessed, because that's what God does. It is not about me. என்னை பத்தி இல்லை இது. I have to deny myself. It's not about my selfish needs. It's about that person getting what he needs. அவர் சொன்ன உடனே நாமான் கேட்கிறார். Again, second time, Naaman is listening to his servant. போய் பண்றாரு. He receives his healing. He comes back rejoicing to Elisha. Elisha, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. I want to give you these gifts. Elisha என்ன சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம்ப்பா. Sometimes when God uses us to be a channel of blessing, நம்மளுக்கும் அதுல ஒரு பங்கு வேணும்னு யோசிக்கிறோம், இல்லையா? சரி, ஆஃபரிங் ஒன்று கொடுக்குறாங்களா எடுத்துக்கலாமே, சரி இப்படி ஏதாவது ஒன்று பண்றாங்கன்னா எடுத்துக்கலாமே. I don't know about all of you, but in the corporate world, we sign one agreement saying vendors கிட்டேருந்து we will not receive any gifts. நம்ம தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் இருப்பாங்க, டிராவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா whoever it is, அவங்க வந்து பிஸ்னஸ்க்காக நம்மளுக்கு சைட் கேப்பில் நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம நம்மளோட ஹார்ட் அவங்களுக்கு நம்மளுக்கு கிஃப்ட் ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி வருது, நல்லா வச்சுப்போம், அவங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஆண்டவர் அந்த மாதிரி வேண்டான்னு சொல்கிறார். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா
Elisha did not take a fee for this and he sent them off. இது ஒரு ஆசீர்வாதம் உனக்கு, நீ போ. ஆனா கெஹாசி, எலைஜாவோட சர்வெண்ட், குடுகுடுன்னு ஓடி நாமான் கிட்ட நின்று அந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்க பார்க்கிறார். எடுத்துக்கிட்டு வந்துடுறார். எலைஷா கேட்கிறார், கெஹாசி, where did you go? எங்க போயிருந்தீங்க? நான் இங்கதான் இருந்தேன், எங்கேயும் போலையே. எலைஷா, see, don't play with the man of God, okay? ஆண்டவரோட மனுஷன் கூட எப்பயும் விளையாடாதீங்க. ஏன்னா ஆண்டவரோட பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்திடுவார் எல்லாத்தையும். எலைஷா spirit was with Gehazi ன்னு போட்டிருக்கு. See, he's saying, I was with you there. நீ பண்ணதை நான் பார்த்தேன். இந்த சைட் கேப்ல போயிட்டு வாங்கின பத்தியா, சைட் என்ட்ரன்ஸ்ல போயிட்டு வாங்கிட்டியே நீ. People of God, it's very important that we maintain an honor that goes to God. நம்ம மறந்துடக்கூடாது. Let's not forget that. சைக்கிள் கேப்ல ஒரு பெனிஃபிட் நம்மளுக்குன்னு கிடைக்கணும்ட்டு பாத்துறாதீங்க. Whatever we earn in the wrong way will never stay in our hands. நம்ம கையில நிக்காது. அதுல ஆசீர்வாதம் கிடையாது. There is no blessing if you try to take a fee in a wrong way or try to earn money in the wrong way. எலைஷா சொல்றார், கெஹாசி, நாமானுக்கு இருக்கிற லெப்ரசி உன் மேல வந்துரும். இம்மீடியட்லி கெஹாசி லெப்பர் ஆயிட்டான். அந்த காசையும் என்ஜாய் பண்ண முடியல, வாழ்க்கை ஃபுல்லா போயிடுச்சு. See, we saw two sets of servants. ரெண்டு பேரோட ஆட்டிடியூட பார்த்தோம். That little maid and நாமானோட servants எப்படி ஹம்பிளா இருந்து, ஞானமா இருந்து, தேவ பயத்தோட இருந்தனால they were able to help their master. We saw Naaman who displayed an attitude of servanthood and humility by listening to them. அவங்கள கேட்கறதுக்கு நாமான் தாழ்மையா இருந்தார். இது ரெண்டும் செய்தனால you see Naaman received his blessing. So நம்மளோட blessing எங்கேயாச்சும் தடை இருக்குன்னா, let's look back and see, in this journey where have I gone wrong? Am I going wrong somewhere? இப்போ that little girl எந்தெந்த இடத்துல எல்லாம் தப்பா ஆயிருக்கலாம்னு நான் சொல்றேன். அந்த little girl சொல்லாம இருந்திருக்கலாம். கரெக்ட்? இங்க ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு அவ சொல்லாம இருந்திருக்கலாம். அங்கேயே போயிடுச்சு, அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கிறார் இல்லையா? அந்த சர்வன்ஸ் அங்க அவருக்கு பேசாம இருந்திருக்கலாம். நாமான் இந்த சின்ன பிள்ளை சொல்றத கேட்காம இருந்திருக்கலாம். அந்த சர்வன்ட்டையும் கேட்காம இருந்திருக்கலாம். நடுவுல இட் கேம் லைக் தட். எலைஷா சொன்னதை கேட்காம போறதுக்கு ரெடியா இருந்தாரு நாமான். அப்படி போயிருந்தாருன்னா அவர் ஆசீர்வாதம் போயிருக்கும், ஹீலிங் கிடைச்சிருக்கிறார். பட் டு கெட் தட் பிளெஸிங், யூ see the way God was putting in people there. Our solution to our blessing can come in many forms. It can be from small, insignificant people. நம்ம நினைக்காத விதத்துல ஆண்டவர் சில பேரை யூஸ் பண்றதுக்கு அவருக்கு சாய்ஸஸ் உண்டு. He can use them, like this little maid who was a captive. Secondly, his blessing can come in strange ways. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல that blessing can come. என்ன மாதிரி? அது போயிட்டு அந்த தண்ணியில முக்கிறது, அந்த மாதிரி யோசித்தே இருக்க மாட்டார் அவரு, இப்படியெல்லாம் பண்ணலாமான்னு. But if God is asking us to do something really strange that we're not used to, get used to it. Get used to it. பழகிக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் சில டைம் ஸ்ட்ரேஞ்சா சில காரியத்தை நம்ம கிட்ட இருந்து கேட்பார். நம்மளுக்கு புரியாது. ஆனா he's expecting obedience. He expects obedience. சும்மா டக்குன்னு அப்படி சொல்லி டக்குன்னு ஹீல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த மாதிரி சுத்தி வளைச்சு போய் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வாய்ப்புண்டு. But he is looking at obedience, right? அந்த சோர்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு விரோதமா இருக்கிறவங்களே நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். I have experienced it in my life. People who have been opposing me, எனக்கு விரோதமா இருக்கிறவங்க, ஆண்டவர் will use them itself to give me that blessing. அவங்க வாயாலேயே அது வர வைப்பாங்க. That's the God we serve. So the principle of honoring God, we will see from John, யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனம். John's Gospel, chapter 12 and verse 26. The word of God says,
If any man serve me, if any man serve me, let him follow me. If any man serve me, let him follow me. Where I am, there also my servant will be. So ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்ம இருப்போம். அவருக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கிறானா, ஏன்னா we are following Jesus. So அவரை சர்வ் பண்ணணும்னா first thing, follow Jesus. Follow Jesus. நம்மளுக்கு என்ன பாதை இருக்கோ அதுலயே நம்ம ஆண்டவரை சேவை செய்யணும்ட்டு அவர் கூப்பிடல. ஆண்டவரோட பாதை பின்னாடி நம்ம நடக்கணும்னு சொல்றார். He wants us to follow the footsteps of Jesus. அவருக்கு சேவை செய்யணும்னா ஜீசஸோட footstepsல ஃபாலோ பண்ணணும். அப்போ what he is saying, if any man serve me, him will my father honor. Him will my father honor. யார் ஆனர் பண்ணுவாரா? அப்பா பிதா. When we serve the Lord. எப்படி serve பண்ணணும்? When we follow Jesus. So, when we serve the Lord, serve பண்ணணும்னு இருக்கிறவங்க இயேசு சாமியை பின்பற்றணும். அப்போ what did Jesus do? What should I follow Jesus for? He had an attitude of servanthood. He was humble. தாழ்மையா இருந்தாரு. சேவை செய்யறதுதான் ஒரு மைண்ட்லயே இருந்தது. I have not come to be served but to serve. நான் சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறேன். That should be our attitude, your attitude, my attitude. ஆண்டவருக்கு எது செய்யறோமோ சேவை செய்யறவங்களா இருக்கணும். Not to be served but to serve. Humility, obedience, கீழ்ப்படிதல். யோவான் 17வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு சாமி ஜெபத்தை ஏறெடுக்கிறார். That time he is saying, Lord, I have done what you want me to do. உங்களோட சித்தத்தை நான் செய்துட்டேன். Now glorify your name. That was obedience. What God has called you and me to do, we should do it. அவரோட சித்தத்துக்கு நேத்தபடி when we do it, that's obedience. That will open the door for our blessings. Thirdly, we see utmost love for God. யாருக்கு அன்பு அதிகமா கொடுக்கிறோமோ, that is the most important person you will honor. இப்போ ஆண்டவருக்கு அந்த அன்பு செலுத்துறோம்னா, he has to be number one in our life. And he forgave sinners. He loved sinners. See, if you and I, இப்போ நான் உங்களுக்கு தெரிய வருது, somebody is going to betray you. உங்களுக்கு உங்களோட ப்ரொமோஷன்ல கை வைக்க போறாங்க, ஆர் உங்களோட ஏதாவது ஒரு காரியத்துல, ஓகே, கல்யாணத்துக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறீங்க, அதை தடை செய்யறதுக்குன்னு யாரோ வராங்க, உங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு, ஆனா உங்க வீட்டுக்கு வராங்க, நீங்க எப்படி அவங்கள கவனிப்பீங்க? What will be your attitude towards the person who you know is going to hurt you and harm you? Jesus என்ன பண்றாரு? He knows Judas is going to betray him. டவலை கட்டி அவரோட காலையும் கழுவுறாரு. He washes Judas's feet, knowing very well Judas is going to betray him. That's the attitude God wants you and me to have. அப்படிதான் ஆண்டவர் நம்மள சேவை செய்யணும்னு சொல்றாரு. லாஸ்ட் சப்பர் அன்னைக்கு அவருக்கு தெரியும், எல்லார்கிட்டயும் சொல்றார், இதுதான் என்ன, இவருதான் என்ன பிட்ரே பண்ண போறாருன்னு. ஆனாலும் அப்பத்தை பிட்டு அவருக்கு கொடுக்கிறார். He's breaking his body and giving to that one person who's going to betray him. Look at that love Jesus has. நீங்களும் நானும் யாராச்சும் ஒருத்தர் நம்மள ஒஃபெண்ட் பண்ணிட்டா எவ்வளவு கோவப்படுறோம்ல? Can we be Jesus in this world? ஏன்னா நீங்களும் நானும் might be the only Jesus some will ever see. We are the Jesus God is going to use for others to see. Our testimony is so important. When we take the Holy Communion, the body and the blood of Jesus, பயபக்தியோட எடுக்கிறது எவ்வளோ முக்கியமானது. Because when Judas took it, he didn't do it the right way. அப்போவே மைண்ட்ல இந்த எண்ணெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்பம் எடுக்கும் போது என்ன மாதிரி இருந்திருக்கும்? ஆண்டவரோட வார்த்தையில போட்டிருக்கு, after he took the bread, Satan entered into him. அப்போ கம்யூனியன் எடுத்த பிறக்கும் பிசாசு உள்ள வருவானா? வருவான். ஏன்? We didn't take it the right way. We took it in an unworthy manner. ஆண்டவருக்கு கனம் கொடுக்குற மாதிரி நம்ம எடுக்கல அதை. அப்போ என்ன ஆகும்? சிக்னஸ் வரும், சாவு வரும். Taking it in a worthy manner matters a lot. ஆண்டவரே, இது உங்களோட சரீரம், உங்களோட ரத்தம்,
அப்படி இருக்கும்போது நம்ம கீழே ஒரு பீஸ் கூட போட மாட்டோம், ஒரு டிராப் கூட விட மாட்டோம். இது ஆண்டவரோட பரிசுத்தமான ரத்தம், இது ஆண்டவரோட பரிசுத்தமான உடம்புல எனக்காக கொடுத்திருக்கிறாரு. அந்த பயபக்தியோட ஐ எம் ஹோல்டிங் மை லார்ட், எனக்குன்னு ஜீவன் தந்த இயேசு இது. Take it in a worthy manner. So when we do that, he says that Father will honor. Second principle of honoring God is found in 1 Samuel chapter 2 and verse 30. அங்க பார்க்கிறோம், Eli was a priest. ஈலாயோட பிள்ளைங்க, they were 2 sons. இந்த 2 சன்ஸும் they were dishonoring God. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல. ஈலாயும் அவங்கள கரெக்ட் பண்ணாம விட்டுறாரு. When a choice came for him to select to honor God or to be with his sons, he chose to go with his sons. Then God says, those who honor me, I will honor. என்ன கனப்படுத்துறவங்கள நான் கனப்படுத்துவேன், இல்லைன்னா bad scene. It's bad scene. You know what happened? அந்த 2 மகன்களும் அப்பவே இறந்து போயிட்டாங்க. ஈலாயோட அந்த லீனியேஜ்ல அந்த priesthood வர வேண்டியது. That's a big blessing to have priesthood following your generation. அதை ஆண்டவர் கட் பண்ணிடுறார். So God can change his decision about your life and my life. உங்களுக்கும் எனக்கும் வரப்போற சன்னதியில என்ன ஆசீர்வாதம் வரணுமோ, நம்ம ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்காம கனம் கொடுக்காம இருந்தோம்னா, what will happen? Decision will change. Your generation will not be blessed. உங்களோட generation will be, என்ன word ஆண்டவர் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். So God is telling, உங்களுக்கு sons, உங்களோட பிள்ளைங்க ரொம்ப முக்கியமா? ஆண்டவரோட வார்த்தையில Luke 14:26 அதுல என்ன பார்க்கிறோம்? If any man come after me, let him deny himself. அவரை விட்டுறணும். அவங்கள, we should not be about us. Don't love your father, your mother, your wife, your husband, your children more than me. If you love anyone more than the Lord, you are not at all going to receive from the Lord. அதான் சொன்ன 9.5% out of 10 இருந்தாலும் கனம் பண்ணல. கனம் பண்ணணும் அப்படின்னா we have to place him number 1. We have to love him number 1. No one else can take that place. Eli chose to love his sons more than he loved God. You saw what happens when we dishonor God. Today, God is looking at you and me and saying, do you love me more than everybody? Peter கேக்குறார், do you love me, Peter? Same way he's looking at us. Do you love me? என்ன நேசிக்கிறீங்களா? எல்லாத்துலயும் காட்டிலும் என்ன நேசிக்கிறீங்களா? பணம், land, job, children, everything, wife, husband, அதுக்கு மேல என்ன நேசிக்கிறீங்களா? Only if you are able to love him that way, honor him that way, can you see the blessings in our lives. Now, to honor him, சபைக்கு வந்து சும்மா worship songs பாடிட்டு ஆண்டவரோட வார்த்தை கேட்டுட்டு போறது மட்டும் கிடையாது. It's a daily, every minute, every second of our life, because God is watching us. El Roi, God sees us. பார்த்துட்டே இருக்கிறார். It's a daily expression of honor to God. எப்படி கொடுக்கணும்? In the way we live our life. அவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறோம்? The way we treat others. If you love me, love others. Keep my commandments. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். So what are the areas where we can honor God? We can honor God with our lips. இப்போதான் lip service வேண்டான்னு நம்ம பார்த்தோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரணும், துதி வரணும். Praise, thanksgiving, an attitude of gratitude should all come from our lips. Yeah? Honor God with our life. Life now, whatever is making you live in this world, the entire world of yours, அது எல்லாத்துலயும் ஆண்டவரை கனப்படுத்தணும்.
அதை எப்படி பண்ண முடியும்? By following God's footsteps. Attitude of servanthood. Humble-ஆ இருந்து, okay? And learning to respect people no matter who they are. Learning to love people. Learning to let go of offenses. உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்களா? எஸ், forgive. திருப்பி கொடுக்காதீங்க. ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம். Honoring God with our life, with our relationship, in our marriage. Children honoring their parents. It's a commandment in the Lord. பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு கனத்தை கொடுக்கணும், கீழ்ப்படியணும். இது parents must teach their children. Parents must take care of their parents with honor. Honor your parents. See, nobody is perfect. Parents are not perfect. அவங்க பர்ஃபார்மன்ஸ்க்காக ஆனர் பண்ணணும்னு சொல்லலை. அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா அவங்கள கனப்படுத்தணும்னு சொல்லலை. அவங்களோட பொசிஷன், the honor is for that position as parents that they have, not for what they do. அந்த பொசிஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். Children must learn how to do that. Parents must do that to their parents. அதை பார்த்து பிள்ளைங்க கத்துப்பாங்க. Children must honor, obey. ஆனா வளர வளர அந்த obedience will become only honor. Because we cannot obey in every circumstance when you're becoming an adult. So you start honoring your parents. That's the only commandment with a promise, by the way. Honor God with your finances. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இதை பார்த்துக்கிட்டே வரோம். Be good stewards of what God is blessing you with. உங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் கொடுக்குறாரோ அதுல faithfully honor God in it. அனாவசியமா செலவு பண்ணாம, taking care of those finances. எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ, being generous where you have to be generous, saving where you have to save, giving to the ministry where you have to give, ensuring that the house of the Lord has meat, ensuring tithes and offerings are going in the right time. God will honor that. That's the way in which you honor God as well. Honoring God by sharing His word with others. அவரோட வார்த்தையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது. Honoring God by honoring Jesus. How do we honor Jesus? First and foremost, believe that He is the Son of God. அவர் தேவனோட குமாரன். அவரும் தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தவர்னு நம்பணும். அந்த விசுவாசத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது தான் honoring Jesus. அவரை அப்புறம் ஃபாலோ பண்ணணும். ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி நம்ம தனியாக நம்ம ஒரு பாதையை கிரியேட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டாக்குன பாதையில் அதுக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கணும். தனியாக ஒரு பாதை செய்யக்கூடாது. God will honor when we honor Him. Amen. When we honor God, God opens the doors for blessings. Because He said, I will honor you when you honor me. நீ என்னை கனப்படுத்தினா நான் உன்னை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். அவரோட வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருப்பார். நம்ம இன்னைக்கு how are we honoring God? How is our life honoring God? இப்போ நான் ஷேர் பண்ண ஒரு பாயிண்ட்ஸ்லையும் are you able to see there are areas that we are falling short? இல்லைன்னா very good. But if there are areas where we are falling short, shall we bring that up to God? Eli மாதிரி ஆயிடக்கூடாது, Gehazi மாதிரி ஆயிடக்கூடாது. We have to be people who honor God in every way, in everything, in our life, with our finances, with our lips, with our worship, with everything that we have within us. நம்ம ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கணும். சபைக்கு டைமுக்கு வர்றது ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கறது, ஆராதனை செய்யறது ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கறோம். ஒவ்வொருத்தர் கூட நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அது ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கறதா இருக்கணும். When the Lord gave this word, I said, Lord, I am not worthy to talk about this. எனக்கு இது தகுதி இல்லை. I have not honored you. If there is anyone here who really wants to join with me in this, if you feel உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதுன்னா, ஆண்டவரே இது வரைக்கும் நான் கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்காம விட்டுருக்கேன்ப்பா, இந்தந்த ஏரியாஸ்ல நான் பண்ணலை, இந்தந்த ஏரியாஸ்ல வேணா பண்ணியிருப்பேன், ஆனால் இந்தந்த ஏரியாஸ்ல நான் பண்ணலை அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா? If you are there, I want you to stand up. Let's be a church that will honor God. நம்ம ஒரு சபையா ஆண்டவரை
ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறவங்களா நம்ம இருக்கணும். ஆஸ் அ சர்ச் நம்ம சர்ச்சை பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லணும், அப்பா இந்த சபை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்? பிகாஸ் they honor me. They honor me. எனக்கு கனத்தை கொடுக்கிற ஒரு சபையா இருக்காங்க. They honor me. If you are joining with me today, shall we just repent? There is beautiful chance God has given us. Eli and his sons were punished. ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் to ask for forgiveness. நிச்சயமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து you feel that pain and that sorrow. ஆமா ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். I really need you, Lord. I want you to help me, Lord. I repent of my sins, Lord. Now I have made a mistake, Lord. And I want to honor you. ஆண்டவரே, I want to honor you. Lord, we want to honor you with everything that we have. ஆண்டவரே, உங்களுக்கு தான் முதல் இடத்தை கொடுக்கணும்னு நாங்க விரும்புறோம்ப்பா. We ask you, Lord, that you will come and that you will see our hearts, Lord. எங்க இருதயத்தை பாருங்கப்பா. We want our heart to be a heart that honors God. எங்க இருதயம் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிற ஒரு இருதயமா மாற்றுங்க. கனத்தை கொடுக்கிற ஒரு இருதயமா மாற்றுங்கப்பா. அந்த attitude of servanthood எங்களுக்கு தாங்கப்பா. Give us that attitude to obey you, to follow you, to serve you in a way that will bring honor to you. May our lives show respect to everyone, show love to everyone the way you have asked us to. In our giving, help us to honor you. Lord, in the way we talk about you to others, help us to honor you.